இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்படி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பூண்டு சந்தைக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நேரடியாக போய் இந்த விவரங்களை நான் தெரிந்து கொண்ட போது அத்தனை மலைத்து போனேன். 40 ஆண்டு காலமாக இந்த வாழ்க்கையில் இதை தெரிந்து கொள்ளாமல் 40 ஆண்டு காலமும் இந்த பூண்டினை பயன்படுத்தியிருக்கிறோமே. உதவிக்கரம் பூண்டுகள் என்று இதற்கு பெயர் வைத்தோம். நீங்கள் வாங்கக்கூடிய 1 கிலோ பூண்டு ஒரு ஏழைக்கான உணவு, ஒரு விதவைக்கான வாழ்வு. எனவே உதவிக்கரம் பூண்டுகளை வாங்குங்கள். பூண்டு மார்க்கெட்டில் போய் அதை சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்கன்னு சாப்பிட்டு பார்த்தேன். ஏதோ கடலை மிட்டாய் சாப்பிட்ற சொன்ன மாதிரி இவ்வளவு காரம், நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு குழந்தை போல அந்த பூண்டையும் வாங்கி சாப்பிட்டு கருத்து சொன்ன அந்த களம் என் வாழ்க்கையில் மிக புதிய களம்தான். வெள்ளை பூண்டு, பெயரிலேயே பெயர் காரணம் தாங்கிய பூண்டு. ஆனால் வித்தியாசமான கோலம் பூண்டு இருந்தது, பழுப்பு நிறத்தில் அழுக்காக. பொதுவாகவே நமக்கு வெள்ளை வெளியர்னு இருந்தால் தான் அரிசியும் வாங்குவோம், சர்க்கரையும் வாங்குவோம், பொண்டாட்டியும் வாங்குவோம். வெள்ளை வெளியர்னு வேணும் நமக்கு. அது எழுதப்படாத விதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இன்றைக்கி இந்த வெள்ளை பூண்டு என்று பெயர் தாங்கிய பூண்டு நிறம் மாறி இருப்பது தான் விலை உயர்ந்தது, மருத்துவ குணம் நிறைந்தது என்று பார்க்கிற போது ஒத்த பூண்டினுடைய மகத்துவங்களை நான் அங்கே அதிகமாக தெரிந்து கொண்டேன். அந்த விளைச்சலில் அந்த வேரில் ஒரே ஒரு பூண்டு தான் இருக்கும், 2 3 இருக்காது. அதற்கு பேர் தான் ஒத்த பூண்டு. ஒரு செடியில் 10 பூண்டுகள் இருக்கும்போது அது சத்துக்கள் பகிரப்படும். ஒரு செடியில் ஒரே ஒரு பூண்டு இருக்கிற போது அதில் சத்துக்கள் குவிக்கப்படும். அதில் குவிக்கப்பட்ட அந்த மருத்துவம் நிறைந்த பூண்டு தான் ஒத்த பூண்டு. அங்கே ஏலத்துக்கு விடும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏலத்துக்கு விடுறவங்க அந்த பூண்டுகளை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு 400 ரூபா இருக்கா, 400 ரூபாய்க்கு வேறு பேச்சு இருக்கா, 350 ரூபாய்க்கு பேச்சு இருக்கா, 400 ரூபாய்க்கு பேச்சிருக்கா, அதுக்கு மேலே பேச்சிருக்கா, ஒரு விலையை நிர்ணயித்து ஏலம் விடக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது வியாபார நுணுக்கங்கள் தான் எத்தனை என்று பிரமிக்க வைத்தது. இந்த ஒத்த பூண்டு பெண்களுக்கான தாய்ப்பாலுக்கும், மார்பக புற்றுநோய்க்கும், பெண்களுக்கான கருப்பை உள்ளிட்ட விடயங்களுக்கும் அத்தனை மருத்துவம் நிறைந்தது ஒத்த பூண்டின் மகத்துவங்கள் என்று தேடி பாருங்கள். அங்கு நாங்கள் சந்தையில் 400 ரூபாய் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே 450 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கி கொண்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கான கிராக்கி. வெளியில் 1000 ரூபாய் வரைக்கும் கூட அது விற்பனைக்கு வந்திருக்கிறது. இப்போ நான் 4வது தலைமுறை வியாபாரம் பண்ணிக்கிட்டு வேற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த இது இப்போ உங்களுக்கு 4 தலைமுறையா இந்த பூண்டுகளோடய நீங்க இருக்கிறீங்க. இதனுடைய மருத்துவ பலன்கள் என்ன? எந்த பூண்டு வாங்கலாம், என்ன பிரச்சனைக்கு இந்த பூண்டு பயனுள்ளதா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே எல்லா பூண்டும் சாப்பிடலாம். இதுல பெஸ்ட் மலை பூண்டு, கொடைக்கானல் இருக்குது. உடம்புல கொடைக்கானல் மலை பூண்டு, இதுல கொடைக்கானல் மலை பூண்டு இந்த இருக்கு. ஆனா சின்னதா இருக்கு. அதெல்லாம் பெருசு. அதாவது இந்த பூரா பெருசு எடுத்து அங்க வச்சிருப்பாங்க. அதாவது 5 குழந்தை எடுத்தவங்களுக்கு 1 குழந்தை எடுத்தவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 5 குழந்தைங்கிறப்ப அவங்க எனர்ஜி பூரா 5 குழந்தைகளுக்கு பிரிஞ்சு போயிருக்கும். ஒரே குழந்தை எடுத்தவங்கன்னா 1 குழந்தைக்கு அந்த சத்து பூரா இருக்கும். அதே மாதிரி இந்த பூடு ஒரு பல்லுதே நடுறது, இப்படி நடுவாங்க. இது இப்படி முழுசா வரும், இப்படி வரும். அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றும் இப்படி விளைஞ்சிரும். எனர்ஜி பூரா ஒரே பூண்டுல போயிடும். அப்படிங்கிறப்ப இது பவர் ஜாஸ்தி. இதெல்லாம் 5 பல்லு இருக்குல்ல, இதெல்லாம் 5 பல்லு இருக்கு. அப்படிங்கிறப்ப இதோட பவர் பூரா 5 பல்லுலையும் போயிருக்கும். இது ஒரு பூடுங்கிறது ஒரே இதுல எல்லா பவருமே இருக்கும். மேக்சிமம் இது குழந்தை எடுத்தவங்களுக்கு இதுக்கு பூரா இதுல இந்த லேகிய மாதிரி தயாரிப்பாங்களே, பூரா இதுதான் பெஸ்ட். மழை ரேராத்தே வரும், கொஞ்சம் ரேரா வரும். எங்க இருக்கிற ஸ்பெஷல் கொடைக்கானல் மலை பூண்டு. ஒன்லி கொடைக்கானல் பூண்டு ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாங்களே, பெருசா இருக்கும், கெட்டியா இருக்கும். இமாச்சல் பூண்டு பெருசா இருக்கும், பார்வைக்கு பெருசா இருக்கும். இருந்தாலும் பிராய்லர் நாட்டுக்கோழி வித்தியாசம் இருக்குல்ல. பிராய்லருங்கிறப்ப அது வெறும் சக்கை, நாட்டுக்கோழிங்கிறப்ப எனர்ஜி ஜாஸ்தி. நமக்கு எனர்ஜி கொடைக்கானல். சரிங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இவ்வளவு தகவல். நன்றி. இறைவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நான் மருந்தை இறக்கிய பிறகுதான் நான் நோயை இறக்கினேன் என்று இறைவன் சொல்கிறான். அப்போ முதலே மருந்தை இறக்குனதுக்கு பிறகுதான் பலவேறுபட்ட நோய்களை இறைவன் இறக்கினான் என்றால், அந்த மருந்து வகைகளில் ஆகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மருத்துவ குணம் கொண்டது நாம் உணவில் சேர்க்கக்கூடிய இந்த பூண்டு.
இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாகட்டும், புற்றுநோயை தடுக்கக்கூடிய வகைகளாகட்டும், அதற்கு பிறகு உடல் வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், அத்தனை அதிசயங்கள். ஒரு பச்சை பூண்டை உரித்து பார்த்தபோது ஏதோ வாழைப்பழ தோலை கழட்டுவது போல அத்தனை லாவகமாக வந்தது. ஆனால் மண் பூசி பழுப்பு நிறத்தில் புகை போட்டிருந்த அந்த பூண்டுக்குள்ளே அந்த சுளைகள், பூண்டினுடைய சுளைகள் எப்படி இருந்துச்சு! அதை உரித்து எடுத்து பார்த்த இந்த பொழுதுகள் அத்தனை பரவசம் நிறைந்த பொழுதுகள். காரணம், இறைவனுடைய படைப்புக்கும் அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ரசனைக்கும் நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம் அல்லவா. அந்த காம்பும் அதில் ஒட்டியிருந்த பூண்டுகளும் அதில் நுனியில் இருந்த அந்த ஊதா நிறமும், வயலட் எமோஷ்னல் கலர் என்று சொல்வார்கள், அமைதியாக்கும் நிறம் என்று சொல்வார்கள். அவ்வளவு அருமையான படைப்பு. நிறத்தை இதன் குவியலில் வைத்தது யார்? இது எப்படி இந்த நிறம் கொண்டது? இதை மனிதனால் உருவாக்க முடியுமா? இப்படி ஒரு விதை போட்டு அந்த காம்புக்குள்ளே அவையெல்லாம் ஒட்டி இருக்க செய்து அதில் ஒட்டி இருந்த சுளைகளை எடுத்து பார்க்கிற போது அதனுடைய நுனிகளில் இந்த ஊதா நிறத்தை மனிதனால் வைக்க முடியுமா? சுபஹானல்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். இத்தனை நாள் மனதில் இருந்த கருத்தை உடைத்து எறிந்தது. வெள்ளை பூண்டு என்றால் வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கக்கூடிய பூண்டு அல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், அதுதான் வெள்ளை பூண்டு. வெளியே பக்குவப்படுத்தி இதுபோல் புகை போட்டு வைத்திருக்கக்கூடிய புவிசார் குறியீடு அடையாளம் பெற்ற இந்தியாவின் மகத்துவமிக்க கொடைக்கானல் பூண்டு இருப்பதிலேயே சிறந்த பூண்டு என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் வழியாக இன்னும் நிறைய தகவல்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அங்கே வெளியில் பூண்டுகளை வாங்கி கொண்டு வரக்கூடிய பெண்கள் தலையில் அதை சுமந்து கொண்டு எவ்வளவு பேர் அந்த பூண்டு வியாபாரத்திற்கு இங்கிட்டும் அங்கிட்டுமாக ஓடிக்கொண்டிருந்த காட்சிகள். வெளியில் பெரிய வியாபாரம் எடுத்து மூட்டையாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த சக்கரத்தில் வண்டிகளில் தான் கொண்டு வந்து சந்தைக்கு வெளியே வண்டிகளில் வைத்து அதை அடுத்த ஊர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த வண்டி அங்கே பிரதானமாக பல இடங்களில் பார்க்க முடிந்தது. அதுபோக தலையில் மூட்டை மூட்டையாக தூக்கி கொண்டு எவ்வளவு தொழிலாளிகள், எவ்வளவு உழைப்பு! ஒவ்வொரு இடத்திலும் இந்த மலை பூண்டுகளுடைய காட்சிகளை வியாபாரிகள் மொத்த வியாபாரமாக எடுத்துக்கொண்டு போனதும், நம்முடைய பசியாற்றும் சகோதரிகள் இந்த உதவிக்கரம் பூண்டுக்காக அலைந்து திரிந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு இந்த பணிகளில் இவங்க பாடுபட்டதையெல்லாம் இந்த சாலைகள் போக, இந்த உள்ளம் போக, இந்த வண்டிகள் போக அனைத்தும் அத்தாட்சியாக இருந்தது. இந்த சகோதரிகளுக்கான உழைப்பும் அதற்கு பின்னால் இருந்த கவலைகளும். கணவனை இழந்து ஆதரவற்று தனியே நின்ற இவர்கள் எப்படி முன்னேறப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு முன்னால் இன்றைக்கு இவர்கள் இந்த பூண்டு வியாபாரத்தை எடுத்து செய்தியை தொடங்கியிருக்கிறார்கள். இதுபோல் எத்தனையோ விதவை பெண்களுக்கும் ஆதரவற்று கைவிடப்பட்ட பெண்களுக்கும் இது ஒரு அழகிய வியாபாரமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நியத்து வச்சோம். காலச்சக்கரம் சுழண்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த காலச்சக்கரத்தின் சுழற்சிக்கு முன்னால் இந்த பூண்டுகளையெல்லாம் ஏற்றி கொண்டு நாங்கள் வண்டி ஏறுகிறோம். இந்த பிள்ளைகளுடைய இந்த உழைப்பும் இவர்களுடைய பாடுகளும் சிறக்கட்டும். அது நல்ல நிலைமைக்கு அவர்களை உயர்த்தட்டும். எத்தனை கரங்களுக்கு இந்த பூண்டுகள் போய் சேரப்போகிறது, அத்தனைக்குள்ளும் எங்களுடைய துவா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பூண்டிலும் எங்களுடைய துவா இருக்கிறது. இறைவன் அந்த துவாக்களை கபூல் செய்வான். வாழ்க்கை மிகச்சிறிய வாழ்க்கை, பிறருக்காக அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மகத்துவமானது. இதில் இந்த பூண்டுகளை எல்லாம் கட்டி கொண்டு கிளம்பிய போது ஒரு சிந்தனை தோன்றியது. நாம் இறுதியாக கட்டப்படுவதற்கு முன்னால் பிறருக்காக உழைப்போம் என்பதுதான்.